வணக்கங்கள். உங்களுக்கும் எங்கள் வணக்கங்கள். ஓகே. அ பண்டம் மாற்றமா? ஓகே. சிறந்தது எது தாத்தா? சிறந்தது அனைத்து உணவுகளிலும் சிறந்த உணவு எது என்று கேட்டால் தண்ணீர். எஸ். உணவுகளிலேயே சிறந்த உணவு தண்ணீர். சிறந்த மருந்தும் தண்ணீர் என்று சொல்லலாம். இப்படி சொல்வார்கள். எப்படி சொல்வார்கள் தாத்தா? இப்படி சொல்வார்கள். என்னுடைய காலத்திலே இப்பொழுதும் சில இடங்களிலே விளையாட்டாகவோ உண்மையாகவோ அதை சொல்வார்கள். தண்ணீர். தண்ணி சாப்பிட்டுட்டுருக்கான் பாவன். இல்லை, சகல ரோகங்களுக்கும் தண்ணியே சஞ்சீவி. தண்ணி என்ன தாத்தா நீங்கள் சரியாக சொல்லலையே தாத்தா. சகல ரோகங்களுக்கும் சாராயமே சஞ்சீவி என்று சொல்வார்கள். சகல ரோகங்களுக்கும் சாராயமே சஞ்சீவி என்று சொல்வார்கள் விளையாட்டாக. அதில் உண்மை இருக்கிறது. இவன் பல பிரச்சனைகளிலே இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தண்ணி சாப்பிட்டான்னா இல்லை தானே அடங்கிடும். அப்போ அங்கே சொன்னீங்களே சாராயம், இல்லை அதுக்கு தண்ணின்னு சொல்லுவாங்க. தண்ணி அடிச்சிட்டுக்கிறான்ப்பா, தண்ணி போட்டுக்கிறான் அப்படின்னு. வேறு பாஷையில் எண்ணெய் உடஞ்சி போட்டு தரப்பா அப்படின்னு. சகல உணவுகளிலேயும் சிறந்த உணவு தண்ணீர். அந்த தண்ணீர் பசியை தீர்க்கும், தாகத்தை தீர்க்கும், ஏன் நெருப்பையே அணைக்கும். நெருப்பையா தாத்தா? அங்கே எரிந்து கொண்டு இருக்கும் நெருப்பின் மீது சிறிது தண்ணீரை ஊற்றி பாருங்கள், சயன்னு கத்திக்கின்னு அடங்கிடும். அந்த நெருப்பு அமைஞ்சிடும். அப்பேற்பட்ட வலிமை நிறைந்தது தண்ணீர். ஓகே சொல்லுங்களே. ஓகே, எனக்கு தாகமாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி சாப்பிடலாமா? வேறு தமாஷா, கொஞ்சம் தண்ணி அடிக்கிட்டா நீ கேட்குறதெல்லாம் கூட நாகரிகமற்றதாக போய்விடும். அதனால் தாகத்திற்கு தண்ணீரை சாப்பிட ஆசைப்படுகிறேன். பாருங்கள், என் எதிரிலேயே இருக்கிறது தண்ணீர். என்ன தாத்தா காஃபி சாப்பிட்றீங்களா? அப்படி இல்லை, தொண்டை ட்ரை ஆகிட்டு இருந்துச்சு. இந்த சமயத்தில் தண்ணியை ஏட்டோன்னு மழை பண்ணி குடிக்க முடியாது. அந்த தொண்டைக்குள்ளே எல்லாம் ட்ரை ஆக்குறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அதை எளிமைப்படுத்தி விட்டு அப்புறம் குடிக்கிறேன். வச்சிங்களா? என்னுடைய தாகத்திற்கும்
தொண்டை காஞ்சிட்டு இருக்குது. அதே சமயத்தில் சிறிதளவு எனக்கு பசியாகவும் இருக்கிறது. இந்த தண்ணீர் வந்து சகலத்தையும் தீர்த்து விட்டது. பாருங்கள், அந்த தொண்டை காஞ்சிட்டு இருந்துச்சு, ட்ரையாக இருந்துச்சு. அப்படின்னு இருந்துச்சு. அந்த தண்ணியை சாப்பிட்ட உடனே அந்த உலர்ந்த தொண்டை டியூப் இப்போ தண்ணியை சாப்பிட்டா சரியாக போச்சு. அதே சமயத்தில் என்னுடைய பசியும் தீர்ந்து விட்டது. பாருங்கள், நான் தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னே எப்போ அந்த வீடியோ முடிச்சுட்டு போய் இதை சாப்பிட்லான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எதிரில் தண்ணி இருந்துச்சு. அந்த தண்ணியை குடித்த உடனே என் தாகத்தையும் தீர்த்தது, என் பசியையும் தீர்த்தது. என் மனைவி சொல்வார்கள், ஒரு கிளாஸ் தண்ணி சாப்பிட்டா கூட போதும், 2 ஹவர் அது வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், என்ன உண்மையை சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த மனைவியை நாம் காதலிப்போமா? அந்த மனைவியை நாம் கண்கலங்காமல் வைத்து கொள்வோமா? எஸ். அவர்கள் நம்முடைய உயிர், நம்முடைய மனைவி நமது உயிர் என்று சொல்வதற்கும் எனக்கு பயமாக இருக்கிறது. எனக்கு அவங்க எப்போ என்னை விட்டு போயிடுவாங்க, எப்படி உடலை விட்டு உயிர் போயிட்டோ அந்த மாதிரி அவங்க என்னை விட்டு போயிட்டு போகிறாங்களோன்ற ஒரு பயம் இருக்குது. அதனால் அவங்க வந்து என்னுடைய உயிர்னு சொல்ல மாட்டேன், எந்த சமயத்தினாலே கலந்துக்குவாங்க. என்ன சார், என்ன தாத்தா, அவங்க கடவுள் மாதிரியா? சரியா சொன்னீங்க. எஸ், கடவுள் தான் அவங்க. ஓகே சொல்லுங்கள், தன்னுடைய மனைவியை கடவுளாக நாம் பாவிப்போம், அவர்களுக்கு அன்பு செய்வோம், அவருடைய தேவைகளை எல்லாம் நாம் நிவர்த்தி செய்வோம். அவர்களுக்கு தேவையெல்லாம் நீங்கள் கொடுங்க, அவங்க உங்கள்கிட்ட கேட்கவே மாட்டாங்க. முதல்ல தான் ஆசைப்பட்டு கேட்பாங்க. நம்முடைய கஷ்டம் நமது இயலாமையில் இருக்கும்போது நாம் இவர்கிட்ட ஒன்று தொந்தரவு பண்ணி கேட்கக்கூடாதுன்ட்டு அவங்க கேட்கறத விட்டுடுவாங்க. அவங்களே நமக்கு கொடுக்க முன் வருவாங்க. அன்புக்கு நான் அடிமை. நத்ததா நீங்கள் ரொம்ப ஓகே.